ஹாய் ஃபேமிலி. இன்றைக்கி மார்னிங் ஒரு டீயை குடிச்சிட்டு ஃபோனை எடுத்து ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கரெக்டாக அதில் உங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் புது காரை வாங்கியிருப்பான், இல்லை உங்கள் கொலீக் ஒருத்தவன் ப்ரொமோஷன் போஸ்ட் போட்டிருப்பான். அதை பார்த்த உடனே உங்கள் மனசில் ஒரு ஹெவி ஃபீலிங் வந்திருக்கும், நமக்கு மட்டும் ஏன் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு. ஆக்சுவலி உங்களுக்கு பிரச்சனை சக்ஸஸ் கிடையாது, உங்களுக்கு பிரச்சனை அனாலிசிஸ் பேரலிசிஸ். பிளானிங்லேயே சாம்பியன் மாதிரி ஷெட்யூல் போடுவீங்க, பட் ஸ்டார்ட் பண்ண பயம். ஏன் நீங்கள் மட்டுமா? நானுமே அந்த கேஸ்குள்ளே தாங்க வருவேன். பிளானெல்லாம் மாஸ்டர் லெவலுக்கு போட்டுருவேன், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அங்கே வேலையே ஆகாது, 0 லெவல்லே இருக்கும். ஸோ டுடே லெட்ஸ் டாக் அபவுட் வை a bitter start is necessary for a sweet victory. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் விக்ட்ரி. நம்ம பிரெயின் எப்போவுமே நம்மளை ஒரு சேஃபாக வச்சுருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கும். இப்போ வேணாம், சுச்சுவேஷன் சரியில்லை, அவன் இன்றைக்கி பார்த்துட்டான்ல, ஸோ இன்றைக்கி காரியம் விளங்காது, நாளிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் ஒரு சேஃப்டி நெட்டை நமக்குள்ளே பின்னி வச்சுருக்கோம். இந்த வெயிட்டிங் ஃபார் பெர்மிஷன் வைரஸ் உங்களை ஒரு சர்க்கிள்குள்ளே சுற்ற வச்சுருக்கு. லைஃப்னா இதான், இப்படி போய் இந்த மூலையில் திரும்பி இப்படி வந்தனா திரும்ப இதுக்குள்ளே தான் வருவேன் அப்படின்ற மாதிரி, இது போனால் அடுத்து இதுன்னு ஒரு சர்க்கிள்லே தான் நம்மளை வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு தேவை ஒரு மாஸ்டர் பிளான் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு மாஸ்டர் ஆக்ஷன் தான் வேணும். ஹியூமராக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்விம்மிங்க்கு ஓரமாக நீங்கள் ஒரு புக்கை வச்சுட்டு உட்காந்துருந்தா நீங்கள் ஸ்விம்மிங் கற்றுக்க முடியாது, அதுக்குள்ளே குதிச்சாதான் உங்களால் கற்றுக்கவே முடியும். ஸோ ஹர்ஷீஸ் சாக்லேட் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ ஃபேமஸான பிராண்டுங்க. இதோட ஃபவுண்டர் யாருன்னா மில்டன் ஹர்ஷி. மில்டன் ஹர்ஷியோட ஸ்டார்டிங் டேஸ் ரொம்பவே பிட்டராக இருந்ததுங்க. அவரோட ஃபஸ்ட்டு கேண்டி ஷாப் வச்சார், அது ஃபெயில் ஆயிடுச்சு. செகண்ட் ஷாப் ஒரு இடத்துல வச்சுருக்காரு, அதோட நேம் என்னென்னா ஃபிலடெல்ஃபியா. ஸோ இதில் ஸ்டார்ட் பண்ணதும் ரொம்பவே ஃபெயிலுங்க. தேர்ட் அட்டம் கொடுக்குறாரு, சிகாகோவில் ஒரு பெரிய ஷாப் வைக்கிறாரு, அது மிகப்பெரிய ஃபெயில். எல்லாருமே சிரித்தாங்க, உனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுடா, நீ வேறு ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க. பட் அவர் கேரமல் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணார். 10 இயர்ஸ் தோற்று போனாலும் அவர் நிறுத்தலைங்க. இன்றைக்கி அவர் ஒரு சாக்லேட் கிங். அவரோட ஃபஸ்ட்டு ஷாப் ஜெயிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி நமக்கு ஹர்ஷீஸ் கிடச்சிருக்குமா அப்படின்னு நம்மளால் ஷுவராக சொல்லியிருக்க முடியாது. பட் ஃபெயிலியர் இஸ் ஜஸ்ட் அ டைரக்ஷன் சேஞ்ச். என்ன ஒரு ஃபெயிலியர் நம்ம லைஃப்பில் வந்தாலும் அது முன்னே நம்ம ட்ராவல் பண்ண அந்த ட்ராக்லேருந்து ஜஸ்ட் ஒரு டேர்னிங்காக தான் நமக்கு இருக்குமே தவிர நாட் அ டெட் எண்ட். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஹர்ஷீஸ் மாதிரி நம்மளை ஒரு ஸ்வீட் வெற்றி கிடைக்கிறதுக்கு இந்த 5 ஸ்ட்ராட்டஜி நான் சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்பர் 1, த டூ இட் ஸ்கேர்டு ரூல். நம்ம எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம மைண்ட்குள்ளே யோசிக்கிறப்பே நமக்கு ஒரு பயம்ன்றது வந்துடுங்க. இது பண்ணிட்டா ஒரு வேளை நமக்கு லாஸ் ஆகிடுமா ஃப்யூச்சரில், நான் இப்போ என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனில் நான் இதை ஒரு இனிஷியேட்டிவாக கொண்டு வர்றது கரெக்டாக இருக்குமா, இது எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குமா, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா, ஹஸ்பண்ட் சைட்லேருந்து அந்த இது கிடைக்குமா, எல்லாமே ஒரு சின்ன பயம் எப்போவுமே இருக்கும். ஸோ பரவாயில்ல, அந்த பயத்தோடு தான் ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கரேஜ்னால் பயம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு கிடையாது, பயம் இல்லாத விஷயத்த செய்கிறதுனும் கிடையாது. அந்த பயத்தை தாண்டி நீ செய்கிற பார்த்தியா ஒரு விஷயத்த, அதுதான் கரேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் 2, ஸ்டாப் த ஒப்பீனியன் ஷாப்பிங். ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம போய் இது நல்லா இருக்கா அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா, அதை நிறுத்த சொல்கிறாங்க. நம்ம எல்லா விஷயத்துலையும் அப்படி தாங்க. நமக்கு ஒரு டெசிஷன் மேக் பண்ணணும் அப்படின்னாலே பயத்தை தாண்டி அது நமக்கு ஒழுங்காக எடுக்க தெரியாது. ஸோ நிறைய பேருடைய ஒப்பீனியன்ஸ் கேட்டுகிட்டே இருப்போம். இன்னும் சில லெஜெண்டரிஸ்லாம் அவங்களோட புக்ஸ்லலாம் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்ம கேட்குறது தப்பு இல்லை, பட் யார்கிட்ட கேட்குறோன்றது முக்கியம், அந்த பர்சனுக்கு ரியலி அந்த நாலேஜ் இருக்கா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு பார்த்து கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்களில் வரும். பட் நார்மலாக நம்ம என்ன ஒரு விஷயம் யோசித்தாலும் மற்றவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்போம் இல்லையா, அதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பீப்புள் ஒருத்தவங்க நமக்கு அட்வைஸ் தராங்கன்னா அது பேஸ்ட் ஆன் தியர் ஃபியராக தான் இருக்கும், நம்மளோட பொட்டென்ஷியலை பொறுத்து இருக்காது. ஸோ பீப்புள் whoever give advice, that is totally based on their fear, not your potential. உன்னோட கேப்பபிலிட்டிஸ் என்ன, உன்னோட பொட்டென்ஷியல் என்னன்றது உனக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கிறப்ப உன்னை பற்றி மற்றவங்களோட உனக்கு தான் நல்லா தெரியும் அப்படின்னா நீ உன்னோட யோசித்து நீ சுயமாக எடுக்கிற அந்த டெசிஷன்ஸை தான் நம்பணும். வேணும்னா சஜஷன்ஸ் மாதிரி மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கோ, பட் மற்றவங்க சொல்லி தான் நான் இது பண்ணேன் அப்படின்ற மாதிரி மாற்றிக்காத. நம்பர் 3, த மைக்ரோ கோல் ஸ்ட்ராட்டஜி.
ஹர்ஷி சாக்லேட் வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ண உடனே எடுத்தோடனே ஒரு பெரிய சாக்லேட் கட்டியை செஞ்சு அவர் இன்னும் சேல் பண்ணலைங்க. முதல்ல அவர் சின்னதாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணார். அவர் கேரமல் தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நம்மளும் அப்படி தான். எடுத்த உடனே நான் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணணும், இல்லை இந்த இயர்க்குள்ளே நான் ஒரு ஸ்கூல் பில்ட் பண்ணிடணும், ஒரு பிஸ்னஸ் விமன் ஆகணும், இல்லை பிஸ்னஸ் மேன் ஆகணும் இப்படின்னு நம்மளோட அந்த லாங் டேர்ம் கோல், அந்த ஃபைனல் எண்டு இருக்கும் இல்லையா, அதை யோசிச்சுட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறதே நான் இதுதான் பண்ணணும், இந்த ஒரு பெரிய பொசிஷனுக்கு நான் வரணும்னு நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுனா உன்னோட ப்ராசஸை அதை லேக் ஆக்கிடும். ஏன்னா அந்த ஒரு பெரிய ஒரு எண்டை நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும், இது நம்மளால் முடியுமா, நம்ம அதுக்காக என்ன ஸ்டெப் எடுத்திருக்கோம், இப்படிப்பட்ட திங்கிங் எல்லாம் உனக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் பொழுது அது ஒன்று நெகட்டிவாக போட்டு டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும், புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும் கீழே. ஸோ எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுறது சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நான் 10வது படிக்க ஏறணும் அப்படின்னா நான் இங்கேருந்து ஓடி வந்து 10வது குதிச்சு தாண்டணுன்ற அர்த்தம் கிடையாது. ஸோ இப்படி யோசிக்கிறப்ப தான் நமக்கு முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன், இல்லை ஒரு நாளுக்கு 2 ஸ்டெப் எடுத்து வைப்பேன் இப்படின்னு யோசிக்கிறப்ப ஈஸியாக அடுத்த 5th டே உன்னால் 10th ஸ்டெப்க்கு ரீச் ஆகிட முடியும் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, மைக்ரோ கோல் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு. நம்பர் 4 ஒரு புக்குங்க, அட்டாமிக் ஹேபிட்ஸ். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜேம்ஸ் கிளியரோட புக்கு. இந்த புக்கோட ஒன்லைனர் சொல்லணும் அப்படின்னா, நேற்று விட இன்றைக்கி 1% நான் பெட்டராக இருந்தாலே போதும், அதாங்க இந்த புக்கோட ஒன்லைனர். ஸோ தயவு செஞ்சு டைம் இருந்ததுன்னா இந்த மாதிரியான புக்ஸை வாங்கி படிங்க. நான் லாஸ்ட் வீடியோலையும் ஒரு புக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ புக் படிக்கிறதுன்றது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம். நமக்கு வந்து ஒரு நாள் 24 ஹார்ஸில் டைமே இல்லைன்னு சொல்கிறோம், பட் ஜஸ்ட் ஒரு நாள் உட்காந்து உங்களோட டே டைம் ஃபுல்லாக எதில் போகுது, எந்தெந்த இடத்துல நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படி வேஸ்ட்டாக போகிற இல்லை டிவி பார்க்குற அந்த டைமில் ஒரு 15 நிமிஷம் ஒரு நாளுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டே பை டே உனக்கு இன்ட்ரெஸ்ட் தானாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிற பட்சத்தில் நீ ஃபஸ்ட்டு ஒரு 2 பேஜ் படிக்கிறேன்னா அடுத்த டைம் இந்த சாப்டரில் நான் பாதி முடிக்கணும், இந்த டாபிக் முடிக்கணும்னு உன்னோட மைண்ட் செட் மாறும். அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, நான் இந்த ஒரு சாப்டரை இன்றைக்கி முடிக்கணும், நெக்ஸ்ட் டே வந்து புது சாப்டர் போகணும் அப்படின்ற மாதிரி வரும். இன்னும் போக போக நீ படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதில் ஹைலைட் பண்ணிக்கணும், நோட்ஸ் எடுத்துக்கணும். இந்த புக்கில் இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், என்னோடய லைஃப்க்கு அப்ளிகபிள் ஆகுற பாயிண்ட்ஸை நான் தனியாக நோட்ஸ் மேக் பண்ணுவேன்ற மாதிரி உனக்கு எல்லாமே ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த புக்கை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது வந்து என்னோட ஒரு சஜஷன். ஸோ நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஓன் யுவர் ஃபெயிலியர்ஸ். அவனால தான் நான் தோத்துட்டேன், இது சரியில்லை, அவன் பார்த்தான்ல அதனால தான் எனக்கு இது போயிடுச்சு, இந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் வராமல் இருந்ததுன்னா நான் இந்த நிலைமைக்கு இன்றைக்கி நின்று இருக்க மாட்டேன். இந்த மாதிரி இந்த ப்ளேம் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் ப்ளேம் பண்ணாமல் இது என்னால் தான் ஆயிருக்கு, நான் தான் தோத்துட்டேன், நான் தான் இதை சரி பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் சொல்லி பாருங்களேன். அடுத்து உன்னோட மைண்டில் இருக்கிற அந்த லாஜிக்கே மாறிடும். நீ யோசிக்கிற அந்த சிஸ்டமேட்டிக்கே டோட்டலி சேஞ்ச் ஆகும். நீ பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிப்ப, உனக்கு நடக்கிறதும் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு சொல்யூஷன் இது நாள் வரைக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு நீ வேறு மாதிரி தேடியிருப்ப, இவனால தான் எனக்கு இது போயிடுச்சு அப்படின்னா உன்னோட மைண்ட் செட் ஃபுல்லாகவே என்னவாக தான் இருக்கும், அந்த ஒரு பர்சன் நீ வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இல்லையா உன் மைண்டில். ஸோ இவன் அப்படின்னு அவனை யோசிப்ப, அது தேவையில்லாத ஒரு பொறாமையாக உனக்குள்ளே சேஞ்ச் ஆகும். அந்த ஒரு திங்கிங், அந்த ஒரு மைண்ட் செட் இருக்க அது உனக்கே தெரியாமல் உன்னோட அந்த செல்ஃப் ஹாப்பினஸ்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போகும். பட் இன்ஸ்டெட் ஆஃப் தட், இதுக்கு நான் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான் காரணமாக இருக்குது, அப்போ நான் இதை சரி பண்ணால் எனக்கு இது க்யூர் ஆகிடும் அப்படின்னு நீ யோசிச்சு பார்த்தேன்னு வச்சுக்கோயேன். உன்னோட அந்த டோட்டல் மைண்ட் செட்டே சேஞ்ச் ஆகுது இல்லையா, இதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலி, இன்னைக்கு உங்களோட லைஃப் அந்த கசப்பான ஒரு அந்த பிட்டர்லேருந்து அது ஒரு சாக்லேட் ஃபீலிங்க்கு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்கு நான் சொன்ன அந்த 5 ஸ்ட்ராட்டஜிஸில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டாப் அனலைசிங், ஸ்டார்ட் எக்ஸிக்யூட்டிங், அதுதான் உங்களுக்கு இல்லை எனக்கும் சேர்த்து தான் இது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜேர்னியில் நீங்கள் எப்போவுமே தனியாக இல்லை. வாய்ஸ் ஆஃப் விக்டரி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க.